ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது வயலுக்கு விதைப்பு செஞ்சதால் நைட் காவலுக்கு வந்திருக்கோம். குடல் ஒன்றும் போட இல்லை, அதால் இன்றைக்கி குடல் இல்லாமல் இதெல்லாம் தூங்க போகிறோம். அதை எப்படி தூங்குகிறோம், என்ன மாதிரி நெருப்பு மூட்டுறது, அதாவது இரவில் சிறகு விழுது. சிறகுண்டா ஒரு தாரா மாதிரி ஒரு பறவைணும், அது விதை நெல்லை போட்டெல்லாம் உறிஞ்சி பிடிச்சிரும். அதால் நைட் காவலுக்கு வந்திருக்கோம். அதை பற்றி நைட் ஃபுல்லாக போட்டுருக்கேன் பாருங்கள். ஈர நிலங்கள் தானே, அதெல்லாம் கஷ்டம். அதில் இப்படி கம்பு கீழி அதை போட்டு தான் நாங்கள் நெருப்பு முடிக்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க, இப்படி தான் கீழது காஞ்சி ஈர வச்சு கீழி வச்சு வச்சு போட்டு மேலே இப்போ பத்தணும். கண்டிப்பாக லைட் இருக்கும். அதுக்கு நெருப்பு பற்ற போகிறோம். வயலில் நெருப்பு பற்ற ரொம்ப கஷ்டம். அது மாதிரி எல்லாரும் ஈரம் குடல் போடலைன்னா அதில் பேப்பர் சுற்றி இதெல்லாம் போட்டு எனக்கு கத்திடுவோமா, எனக்கு இந்த மாதிரி பார்ப்போம். ஒரு பொலித்தீனை உருக்கி பட்டலை மாதிரி பார்ப்போம். அந்த கஷ்டம் வருகிறா அடுப்பு கட்டுறது இன்றைக்கி நைட்டுக்கு இதெல்லாம் தங்க போகிறோம். பார்த்துக்கொள்ளுங்க இடத்த எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் எங்களோட வாழ்க்கை. ஒரு மாதிரி நெருப்பு மூட்டும். இதுதான் வயல்வெளி பாருங்கள். இதுதான் வயல்வெளிக்குலாம் கிடக்குறோம். கிளிப்பிடிங்க நைட்டுக்கு இதெல்லாம் தங்கல். குருவி விளக்க வேண்டியிருக்கும். நைட்லேயும் குருவி விடும். தாரா மாதிரி ஒரு விடும். இது பாரு மசுக்குட்டி பத்தியா. இதெல்லாம் பட்டுக்குன்னா சரியான விஷம் விளங்குதா. இதை பிடிச்சிட்டு அதுதான் சிறகு விழுந்திருக்கு பாருங்க. கத்துக்கு ஏதோ பிடிச்சிட்டு. இதான் வயல். இதுக்கு தான் சிறகு விழுது. இந்த சிறகு விழுதாண்டா ஒரு தாரா மாதிரி ஒரு இனம் உண்டு. அது இலைக்கு பறவைனா வந்து நெல்லெல்லாம் அப்படி வலிச்சு பிடிச்சிட்டு சுரியிலைக்கு நெல்லை மட்டும் தனித்து பிடிக்கணும். இதை கலைக்கத்தான் நைட்டில் காவல் போகிறேன். அங்கே லைட் பத்திரெல்லாம் காவல் தான் நிற்காங்க. இதில் குடில் தாங்கிற குடில் பாருங்க. ஒரு சின்ன ஃபோக்கஸ் லைட் ஒன்று செட் பண்ணியிருக்கோம் பேட்டரியில். இதை நெருப்பு மூட்டுக்கும் இதெல்லாம் நைட்டுக்கு தங்குறது நாங்கள் ரெண்டுக்கிறோம். இதுதான் ஒரு விவசாயியோட வாழ்க்கை. காடு, யானைக்காடு, வடிவுகள். சரியான பனி பாருங்க. பனிக்கெலாம் கிடக்கும். இன்றைக்கு நைட்டு தப்பு மூட்டிட்டு எல்லாம் பற்றி கிடக்கும். இப்போ நைட் 3 மணி ஆகிட்டே பாருங்கள். பனி விழுது. பனி விழுது. பாருங்கள் பனியும் போக எப்படி போகுதுன்னு. இதுதான் பனி. இதைத்தான் சொல்கிறது நைட் பனின்ட்டு. பாருங்கள், அந்த பம்பா கொட்டுற மாதிரி ஒரு சின்ன பூச்சி மாதிரி பறக்கும். இது பனி. இந்த பனிக்குள்ளே தான் படுத்து கிடக்கணும் நைட்டில். இது ரொம்ப பனி அடிக்குது. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கிடக்குறோம் தனியாக தான். யானைக்காடு.
நெருப்பு இல்லாட்டி சரி, பனியிலே உறைஞ்சிரும். இப்போ 4 மணி ஆகுது, நல்ல பனி. தனியாக யானை காட்டுக்குள்ளே வளர்க்குறோம். யானை வந்து மரத்தில் போய் ஏறணும். பக்கத்தில் மரம் இருக்குது. என்ன சரியான பனி. விடிய காலையில் ஆகாது, நல்ல பனி ஆகிக்கிட்டு கொஞ்சம் தலை விடிஞ்சிடும். இதுதான் வேளாண்மை விதைப்பு. காலையில் விடிஞ்சிட்டு 6 மணி. நைட்டு இதுக்கு தான் காவல் பார்த்தது. நைட்டு நாங்கள் தாங்கினது தான். நண்பர்களோட படுத்து கிடப்பாங்க. சரியான பனி. இங்கே கொஞ்சம் காடு, அதுக்கங்கால வேளாண்மை. இதான் கடைசி பயல். இது இங்கால யானைக்காடு. இது விதைச்சி ஒரு கொஞ்சம் நாளையால் கொஞ்சம் காவல் கிடக்கணும். யானையெல்லாம் வந்துடும். பனி குறைஞ்சிட்டு நல்லாண்ணே. கொஞ்சம் குறைஞ்சிட்டு இங்கால கிடக்கு பனி. நல்லா நத்த கொக்கு, வெள்ளை கொக்கு தான் நிற்கிது. சும்மா பனி மட்டும் சட்டப்படி இருக்குது ஏரியா. காவு காக்கிறது குடில் போடுற இடம் அது. நல்லா இருக்க வயல் என்ன. பாப்போம். வயல் கூட காவடு கிடக்குறாங்க.
என்னட்ட சொல்கிறது பனியாக தான் இருக்கு இடமெல்லாம். நத்த கொக்கெல்லாம் பறக்குது. ஆக்காடி ஆக்காடி ஆக்காடி